இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிலுவை அருளின் வெளிப்பாடு. காலையில் எல்லாரும் கேட்டிங்களா? இல்லை எல்லாம் சண்டே ஸ்கூல் போயிருப்பீங்க. சிலுவை அருளின் வெளிப்பாடு, இல்லை கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ். சிலுவை பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான இந்த பகுதியில் மீகா வாஸ்ததில் ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு அதில் இருக்குது. பார்த்திங்கன்னா பகுதியில் ஆண்டவரோட இரக்கம், மன்னிப்பு, மனதுருகும் கிருபை இருக்குது. மீகா 7:5 பார்க்கும்போது 15 என்ன வாசிச்சிங்க? மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரியுமா இந்த வார்த்தை? அதிசயங்களை காண பண்ணுவேன். இது ஒரு சாங் இருக்குல்ல, என்ன சாங் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். தெரியலையா? என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். எத்தனை பேர் ஆண்டவருடைய அதிசயத்தை பார்த்துருக்கீங்க? சின்ன பிள்ளைங்க எனக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கான செய்தி தானே. ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன? ஒரே ஒரு அதிசயம் சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, பாட்டை பாடுறீங்க. ஒரே ஒரு ஆண்டவர் செய்த ஒரே ஒரு அற்புதம் சொல்லுங்க. யா, ஜீசஸ் வாக்ஸ் ஆன் வாட்டர். இன்னொன்று சொல்லுங்க, இன்னொரு அதிசயம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம் இல்லை? எத்தனை அதிசயம் ஆண்டவர் செய்தார் இல்லை? அவரோட வாழ்க்கை ஒரு 3.5 வருட காலங்கள் தான் ஆண்டவர் ஊழியம் செய்தார். 30 வருடங்கள் அவங்க தாய் தகப்பனோடு ஒரு தச்சனாக அந்த வேலையை செய்து கொண்டு இருந்த ஆண்டவர் முதல் செய்த அற்புதம் நீ சொன்ன அற்புதம் தான். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் செய்த அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அதிசயம். அதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானன்கிட்ட ஞானஸ்நானம் பெற்றுவார். ஞானஸ்நானம் பெற்ற பிறகு சீஷர்கள் அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் பேராக செலக்ட் பண்ணுவார். சீஷர்களை என்ன பண்ணுவார்? செலக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்? இந்த கானா ஊரில் போய் ஃபஸ்ட்டு மிராக்கிள் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம இந்த வாழ்கிற இந்த உலகத்தில் அதிசயத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் சொல்லலாம். சொல்லுங்கள். திடீர்னு ஒரு ஸ்கூல் சேரணும்னு நினச்சிருப்பீங்க, கிடைக்காதுன்னு நினைப்பீங்க. அது என்ன பண்ணிடும்? அந்த ஸ்கூலில் சீட்டு கிடச்சிரும். அது ஒரு பெரிய மிராக்கிள். உங்களுக்கு இப்படி அழகான ஒரு தகப்பன் தாய் கிடச்சது ஒரு மிராக்கிள். புரியுதா? உறவுகள் எல்லாம் நம்ம உண்டாக்குற காரியங்கள் இல்லை, ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்குற காரியங்கள். அதனால் அதெல்லாம் என்னது உங்களுக்கு வாழ்க்கையில்? அதிசயம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயம். அப்போ இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயங்கள். இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? சரியா? வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன நடக்கணும்? மிராக்கிள்ஸ் நடக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்தில் நம்ம செய்யும் பாவத்தை யாராவது மறப்பாங்களா? நம்ம பாவம் செஞ்சால் யாராவது மறப்பாங்களா? நீங்கள் வீட்டில் சேட்டை பண்ணுறீங்க, ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னா அம்மா அப்பா கூட என்ன பண்ண மாட்டாங்க? அந்த தப்பை மறக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த தப்பை மறந்துடுவாரா? மறக்க மாட்டாரா? மறந்துடுவார் இல்லை? அப்போ அவர் போல அந்த பாவத்தை மன்னிக்கிறதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவர் மாத்திரம்தான் என்ன பண்ணுறாரு? பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சின்ன பசங்க, நாங்கள் என்ன தப்பு செஞ்சிட போகிறோம் அப்படின்னு. இல்லை, தாவீது சொல்வார், என் தாயின் கருவில் என்ன பண்ணிட்டேன்? பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன். என் தாய் என்ன பண்ணா? பாவத்தில் கர்ப்பம் தரித்து. அதனால உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு
வெளிப்படுத்துற. அப்ப சின்ன வயசுலே சின்ன சின்ன பாவங்கள் என்ன பண்ணிருது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அப்படியே ஆக்கிரமித்துருது. அப்ப சின்ன வயசுலே நீங்க என்ன பண்ணிடணும், அழகா ஒரு கொயர்ல இருந்து அழகா பாட்டு பாடுறீங்க, ஆனா தவறுகள் செய்யாதபடி உங்களை என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். பண்ணணுமா வேண்டாமா? இந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாரால முடியும்? உங்களால முடிஞ்சிருமா? சுய பலத்தால முடியுமா? சுய பலத்தால உங்களுடைய எல்லா காரியங்களையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? முடியாது தானே? சுய பலத்தால முடியுமா? இல்லை, என்ன பாவம் மேற்கொள்ளாதபடி நான் என்னோட பலத்தில் பாதுகாத்து கொள்வேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பாதுகாத்து கொள்ள முடியாது. அதுக்கு தேவையானது என்ன? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? சின்ன பசங்க, உங்களுக்காக ஏற்ற மாதிரியே தான் நான் இப்போ மாறிக்கிட்டேன். பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்தியை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா பெரியவங்க எப்பவுமே செய்தி கேட்பாங்க, சின்னவங்களுக்கு தான் இப்போ என்ன வேணும், செய்தி வேணும். உங்களுக்குள்ள என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் வேணும். சும்மா நின்று பாட்டு பாடக்கூடாது. சின்ன வயசுல என்ன பண்ணணும், அபிஷேகத்துல நிறைந்து ஜெபிக்கிறவர்களா என்ன பண்ணணும், மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன பண்ணியிருக்கிறார், நமக்காக சத்திய ஆவியாகி அந்த தேற்றரவாளன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்காக இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருக்கிறாரு. எதுக்கு? நம்ம எல்லா நேரத்திலையும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இந்த உலகத்துல பாவம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்களை சுத்தி பாவம் இருக்கா இல்லையா? இருக்கா? அந்த தம்பி மட்டும் தான் ரொம்ப ஆக்டிவா பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. ரொம்ப குட். நம்ம இருதயத்துல பாவம் இருக்கா இல்லையா? நம்முடைய சிந்தனையில பாவம் இருக்கா? எல்லாத்துலயும் என்ன இருக்கு? பாவம் இருக்கு. உலகத்தை சுத்தி என்ன இருக்கு? பாவம் இருக்கு. இந்த பாவம் நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னா நம்மளை சுத்தி என்ன இருக்கணும், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அப்பனா நம்மளை என்ன பண்ணாது, அந்த பாவம் மேற்கொள்ளாது. எப்படி மேற்கொள்ளாது? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா பாவம் என்ன பண்ணாது, நம்மளை மேற்கொள்ளாது. சரியா? இயேசு உங்களுக்கு சிலுவை ரொம்ப அழகா இருக்குது. சிலுவை எல்லாருக்கும் தெரியும் இல்ல? நீங்க இன்னும் பாவத்தில் அடிமையா இருக்கீங்களா, இல்லது இயேசு உங்களை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பாவத்திலிருந்து வெளியே எடுக்க வந்திருக்கிறாரு. நீங்க இப்ப யோசிக்கணும், காட், நான் எனக்குள்ள என்ன பாவம் இருக்கு எனக்குள்ள? இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டா எல்லாருக்குள்ள என்ன இருக்கும், ஒரு சின்ன சின்ன பாவம் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் போயிருக்கான் ஒரு முனிவர்கிட்ட. நான் ஒன்றும் பெருசா தப்பு பண்ணலை, நான் என்ன பண்ணேன், சின்ன சின்ன தப்பு தான் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் சொல்றான், இல்லை நான் பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றான். இப்போ இந்த சின்ன சின்ன தப்பு பண்ணவன் என்ன நினைப்பான், நான் பெரிய தப்பு பண்ணலை, அதனால இதெல்லாம் என்ன இல்லை, எனக்கு பெரிய பாவம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் அவனை மாதிரி பெரிய தப்பெல்லாம் செய்யலை, நான் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன தப்பு தான் செஞ்சுருக்கேன்றான். உடனே அந்த துறவி சொல்லியிருக்காரு, நீ போய் சின்ன கல்லாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு இருக்காரு. சின்ன சின்ன கல்லாக உன் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடு, சின்ன சின்ன கல்லாக எடுத்துகிட்டு வான்னு இருக்காரு. அவனை சொல்லியிருக்கிறாரு, நீ செஞ்ச பாவம் மாதிரி பெரிய கல்லாக எடுத்துகிட்டு வான்னு இருக்காரு. இவன் போய் என்ன பண்ணியிருக்கான், 4-5 இடத்துல பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு வந்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கான், சின்ன சின்னதாக ஒரு 10-15 கல்லை தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ இவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, சின்ன கல் எடுத்தவனை எந்த இடத்துல எடுத்தியோ அந்த இடத்துல என்ன பண்ணு, திருப்பி கொண்டு போய் வச்சிருன்றாரு. இந்த பெரிய கல் எடுத்தவனையும் சொல்கிறாரு, நீ போய் என்ன தப்பு செஞ்சியோ திருப்பி எந்த இடத்துல கல் எடுத்தியோ கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பெரிய கல்லை எடுத்தவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஞாபகம் இருக்கும், ஈஸியாக என்ன பண்ணுவான், அந்த இடத்துல போய் வச்சுட்டான். ஆனால் இந்த சின்ன சின்ன தப்பு கல்லை எடுத்தவனால அந்த இடத்துல போய் என்ன பண்ண முடியலை, வைக்க முடியலை. அதனால் நம்ம நினைக்கலாம், இது சின்ன பாவம் தானே, இது நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு. இல்லை, சின்ன பாவம் என்ன பண்ணும், நிறைய நேரம் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதை மீகால் அதனால தான் ரொம்ப அழகா அந்த ஒரு வசனம் பாருங்க, 19வது வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்றேன், உன்னுடைய அக்கிரமத்தெல்லாம் நான் என்ன பண்றேன், சமுத்திரத்தின் ஆழத்துல, சமுத்திரம்னா என்னது, கடல் இல்ல, ஓசன், கடலின் ஆழத்துல கொண்டு நான் என்ன பண்ணிடுறேன், உன் பாவத்தெல்லாம் போட்டுடுறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாரும் கை தூக்கி ஆமென் ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்குள்ள பாவம் இல்லைன்னா இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்ககிட்ட என்ன பண்ணிடுறோம், கொடுத்துட்றோம். நீங்கள் என்ன பண்ணுங்க,
அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் என்ன பண்ணிருங்க, போட்டுருங்க. பேசுறது புரியுதா தம்பி? புரியலையா? புரியுதா? எல்லாரும் செய்தி கேட்டு பழகி இருக்கீங்களா இல்லையா? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டேன்னா, இப்ப சமுத்திரத்தின் ஆழத்துல உங்க பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மூட்டை கெட்டி போட்டாருன்னு வைங்க, திரும்ப போய் அதை தேடி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கடலின் ஆழத்துல போட்டா என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன், பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்கள்ல போட்டுறேன். இதே என்ன பார்த்தீங்கன்னா எபிரேயர் 8:12 வாசிங்க. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமத்தையும் பாவத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், இனி நினைக்கவே மாட்டேன்னு சொல்லுகிற ஆண்டவர். நம்ம மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பாவமா இருக்கட்டும், நம்ம செஞ்ச தப்பா இருக்கட்டும், திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம ஒரு தடவை பாவ அறிக்கை பண்ணிட்டோம்னா நம்ம அக்கிரமத்தெல்லாம் திரும்ப என்ன பண்ணவே மாட்டாரு, அவர் நினைக்கவே மாட்டார். மன்னிச்சது தான். அதனால ஒரு தடவை ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு. அதுவும் சின்ன பிள்ளைங்களை அவரு ரொம்ப நேசிக்கிறார். சின்ன பிள்ளைங்களோட ஜெபத்தை ரொம்ப விரும்புகிறார். அதுவும் இந்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நின்றுட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்மளை கைவிடாத ஆண்டவர். என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் எய்ம் பண்றீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவரே என்னை தப்பு செய்யாம பார்த்துக்கோங்க, என்னை பாவம் செய்யாம பார்த்துக்கோங்க, என் வாயில இருந்து என்ன வரக்கூடாது, ஒரு நாளும் கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. இதெல்லாம் தான் பாவம். புரியுதா? எதெல்லாம் பாவம் தெரியுமா? ரோமர் 1:28 வாசிக்கட்டும் பெரியவங்க எடுத்து. கிட்டத்தட்ட 32 வகையான பாவங்கள் இருக்கும் அதுல. ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி பாருங்க, ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு தேவையில்லை, நம்ம கடவுளை பத்தியே தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆண்டவரே என்ன பண்ணிடுவாராம், அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்துருவாராம் கேடான சிந்தனைக்கு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிரப்பப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். அதுவும் பாவம்தான். புரியுதா? பெற்றோருக்கு கீழ்ப்படியலனாலும் என்னதான், பாவம்தான். உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாப அன்பில்லாதவர்களுமாய். நிறைய பேருக்கு என்ன இருக்காது, அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. தான் சுபாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய். நிறைய பேருக்கு என்ன இருக்காது, இரக்கமே இருக்காது, இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படி செய்கிறவங்க மேல எப்படி இருக்குமா, அவ்வளோ பெரிய. இது எத்தனை பாவம் இப்போ வாசித்தேன் தெரியுமா? கிட்டத்தட்ட 32 வகையான பாவங்கள் அதில் இருக்கு. எப்படி கீழ்ப்படியலைன்னா பாவம், பெற்றோருக்கு கீழ்ப்படியலைன்னா என்னதான், அதுவும் என்னதான், பாவம் தான். அப்போ இப்போ யாராவது நம்ம சொல்வோமா, என்கிட்ட பாவம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லார்கிட்ட என்ன இருக்கு, இப்போ பாவம் இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க இன்னைக்கு அறிக்கை பண்ண போறீங்க. ஆண்டவரே, என்ன பாவமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நான் என்ன பண்றேன், அதை விட்டு விடுகிறேன், அறிக்கை இடுகிறேன். ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. இது எல்லாராலையும் கேட்க முடியுமா, கேட்க முடியாதா? எல்லாராலையும் கேட்க முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவங்கள் எங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணோம், எடுத்துருங்க. எல்லாருக்கும் இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் நடக்கல,
எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்கு. நீங்கள் இப்போ என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவர்கிட்ட எப்படியெல்லாம் ஜெபிப்பீங்க? எப்படியெல்லாம் ஜெபிப்பீங்க? நாங்கள் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், இல்லை என்கிட்ட எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஃப்ரெண்டாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போனோடனே அப்படி நினைப்பீங்கல்ல, ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கணும். டீச்சர்ஸ் என்னை பார்த்த உடனே எனக்கு அவங்களுக்கு பிடிக்கணும். அவங்க எனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்கணும். அவங்க சொல்லி கொடுக்குறது எனக்கு புரியணும். இல்லை உடம்பு சிக்காகாமல் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கணும். எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர்? இப்போ இந்த சின்ன பசங்கிட்ட கேட்குறேன், ஜெபிக்கிறியா? குட். எத்தனை நிமிஷம் ஜெபிக்கிறீங்க? 5 நிமிஷம்? ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்பீங்களா? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஜெபிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். 365 நாளில் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க தெரியுமா? 5 மினிட்ஸ் ஜெபிச்சா ஆண்டவருக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்க. எத்தனை நாள் கொடுக்குறீங்க? 300 வருஷத்துக்கு. சொல்லுங்க, கணக்கு பார்த்து சொல்கிறேன்ல, சொல்லுங்க, ஒரு நாள். அப்போ இது பத்துமா? பத்தாது. இப்போ சர்ச்சுக்கு வர்றது, இங்கே சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் உட்காந்து யாரெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிப்பீங்க? சின்ன பசங்க என்ன தூக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே தூக்குற? முழங்கால் போட மாட்டியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 முழங்கால் போட்டு. இல்லை, இந்த பழக்கத்தை விடாதீங்க. சின்ன பசங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக முழங்கால் போட்டு தான் என்ன பண்ணணும். நம்ம ஆலயத்தில் அது இல்லை, அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால உங்களுக்கு தெரியல. ஊர்லலாம் போனால் சின்ன பசங்க கீழே தான் உட்காரணும். கண்டிப்பாக முழங்கால் படியிட கடவோம் அப்படின்னு சொன்னவொன்னே என்ன தான் பண்ணணும்? நெடு முழங்காலில் நிற்கணும். சும்மா அப்படி பாதியில் அரைக்குறையிலலாம் நிற்கக்கூடாது. நெடு முழங்காலில் நின்று தான் என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ண. தம்பி காலை கீழே போடுங்க, தம்பி காலை கீழே போடணும். சர்ச்சில் உட்காந்துருக்கோம், புரியுதா? இந்த பக்தி வந்தால் தான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். என்ன வரணும் நமக்குள்ள? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வரணுமா வேண்டாமா? இங்கே வந்தாலே, ஆல்டர்கிட்ட வந்தாலே உங்களுக்கு என்ன வரணும்? காட் அங்கே இருக்காரு அப்படின்ற இந்த பயம் வரணும். இந்த பயம் இல்லைன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த கடவுளுக்கு பயப்படலைன்னா நமக்குள்ளே என்ன வராது? மூளை வேலை செய்யாது. சிந்தனை என்ன பண்ணிடும்? அப்படியே பிசாசு கட்டி வச்சிருவான். சிந்தனை என்ன பண்ணிடுவான்? கட்டி வச்சிருவான். நீ ஒன்றுமே. இப்போ எத்தனை பேர் சிந்தனை கட்டப்பட்டு ஃபோன் அடிக்டா எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபோன் அடிக்டா. இப்போ ஜெபிக்கிறது 5 நிமிஷம் இருக்கீங்க, ஃபோன் எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஃபோன் பார்க்குற எத்தனை அவர் பார்க்குற ஒரு நாளைக்கு? சொல்லுங்க, எத்தனை அவர்? 1 ஹவர், 2 ஹவர், 1 ஹவரா? ½ ஹவரா? அப்போ வருஷத்துக்கு எத்தனை நாள் கொடுக்குற தெரியுமா? அதுக்கு மட்டும் 15 நாள் கொடுக்குற. புரியுதா நான் சொல்கிற கணக்கு? வருஷத்துக்கு. ஆனால் கடவுளுக்கு என்ன பண்ணுறீங்க? வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்க. இதே 2 ஹவர்னா அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு 24 நாள் என்ன பண்ணிடுறீங்க? ஃபோனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. புரியுதா? ஃபோன் பார்க்குறது தப்பு இல்லையா? தப்பு. எப்போ பார்க்கணும் ஃபோனு? எந்த வயசில் பார்க்கலாம்? ஏதாவது யார்கிட்டையாவது ஃபோன் பேச அம்மா கொடுத்தாங்கன்னா, ஏதாவது இல்லது ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னா, நீங்கள் ரொம்ப ஃபோன் அடிக்டாக இருந்தால் நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்லிடுங்க, நான் ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, ஃபோன் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுங்க, வாங்கிடுங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணுங்கள், உங்கள் சிந்தனையை என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து ஜெபிக்கிறவங்களா நீங்கள். உங்களுக்கு ஜெபிக்க தெரியுதோ தெரியலையோ முழங்கால் போட்டுருங்க. ஜெபிக்க தெரியுதோ தெரியலையோ என்ன பண்ணிடுங்க, ஒரு 10 நிமிஷமாவது சும்மாவாவது முழங்காலில் நின்றுங்க. ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நினச்சிக்கோங்களேன். உங்கள் அம்மாமார் சொல்லணும், ஐயோ என் பிள்ளை திடீர்னு என்ன பண்ணிட்டா, டெய்லி முழங்கால் போட்டுட்டு நிற்கிறா. இந்த பைபிள் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜெபிக்க தெரியுதா தெரியலையான்றத ஆண்டவருக்கு தெரியும். இந்த பைபிளை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷமாவது டெய்லி முழங்காலில் நிற்பீங்களா, நிற்க மாட்டிங்களா? நிற்பீங்க. வாக்கு கொடுக்குறீங்க. எனக்கு இல்லை, காடுக்கு. யார்கிட்ட வாக்கு பண்ணுறீங்க? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், உன்னை அதிசயம் காண பண்ணுவேன்.
உனக்கு அற்புதம் நடக்கணும்னா, உன் வாழ்க்கையில் நீ அடுத்த லெவலுக்கு உயரணும்னா, உன்னுடைய ஸ்டடியில் நீ பெரிய லெவலுக்கு வரணும்னா, சின்ன வயசில் என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற இந்த காரியங்களை டெய்லி பண்ணுவீங்களா? ஒரு நாள் கூட என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு சாப்டர் வாசித்தாங்க, மத்தேயு 10. இதில் என்ன பார்த்தோம் நம்ம? மார்க் 10 பர்த்திலிமேயு இல்லை, குருடனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன தெரில? கண்ணு தெரியலை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. எரிகோவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எத்தனை பேர் கூப்பிட போறீங்க? ஐயோ நாங்களாம் குருடா இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய காரியத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குருடராய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை பற்றி தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் யார், எப்பேற்பட்டவர்னே தெரியல. நமக்கு எதுவுமே என்ன சொல்லி தர்றதற்கு அந்த அந்த ஒரு ஞானம் நமக்குள்ள இல்லை. எல்லாருக்குள்ளேயும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஃபோனுக்கும் அதுக்கும் அடிக்ட் ஆகி சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே மழுங்கெடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. பிசாசு அப்படி தான் வச்சுருக்கான். எது சொன்னாலும் என்ன பண்ணாது, மைண்டில் ஏறாது. எது சொன்னாலும் புரியாது. இந்த பர்த்திமேயு குருடன் என்ன பண்ணுறான்? என்ன சொல்கிறான் சொல்லுங்க? தாவீதின் குமாரனே, சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் பேசணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என்ன அழகா கூப்பிடுறான்! எத்தனை வாட்டி கூப்பிடுறான்? தாவீதின் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்குறான். சுற்றி இருந்தவங்க என்ன செய்கிறாங்க? சத்தம் போடாத, அமைதியா இரு சொல்கிறாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? சத்தம் போடாத. ஆனாலும் அவன் அமைதியாக இருந்தானா? அவனுக்கு தெரியும், இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில் திரும்ப இயேசுவை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த வயதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இயேசுவை தேடுகிறதற்கு ரொம்ப கடினமாயிடும். அப்படிதான் சூளைமித்தி உன்னத பாட்டில் வந்து கதவை தட்டுவார். நேசர் தட்டுகிற சத்தத்தை கேட்டேன்னு உன்னத பாட்டு 5 இருக்கும். தட்டும்போது அவள் என்ன பண்ணலை, ஓடியே வந்து கதவை திறக்கலை. அவள் என்ன சொல்லிட்டா, ஐயோ நான் இப்போ தான் ட்ரெஸ் மாற்றினேன், என் கால் அழுக்காயிடும்லாம் கதை சொல்கிறா. நேசர் துவாரத்தின் வழியாக நேசருடைய விரலை பார்த்தேன். அப்போ தான் பார்க்குறா, ஐயோ என்னுடைய நேசர் வந்து கதவை தட்டுறாருன்னு. ஓடியே போய் கதவை திறக்கிறா. நேசரோ போய்விட்டார். திரும்ப அவளால் பார்க்க முடிஞ்சுதானா? பார்க்க முடியலை. நேசர் ஒரு வாட்டி வந்து கதவை தட்டும்போது நம்ம என்ன பண்ணிடணும், கதவை திறந்துடணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கதவை தட்டுகிறார். இன்னைக்கு நீங்கள் இதை கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்லாம் எப்படி ஆவீங்க? பெரிய ஆளாக ஷைன் ஆகிடுவீங்க. இதை வாழ்க்கை முழுவதும் விட மாட்டீங்க. எப்படின்னா பிடிச்சிப்பீங்க. எப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட பையன் முழங்கால் போட்டு தான் பைபிள் வாசிப்பான். +2 படிக்கும்போது எக்ஸாம் எழுத போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன பண்ண மாட்டான், உட்காந்துலாம் பைபிள் வாசிக்க மாட்டான். முழங்கால் படிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், பைபிள் வாசிக்கிறான். அவனை சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ டாக்டராக இருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லித்தரேன், முழங்கால் படிட்டு ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். நீங்கள் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, பைலட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவருடைய கரத்தில் அதை கொடுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்குவோம்ப்பா. இந்த பர்த்திமேயு கூட என்ன பண்ணான், தாவீதின் குமாரனே சொல்லுங்க, உங்களை பேச வைக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறேன், நீங்களே பேசிகிட்டு இருக்காதீங்க, இந்த பிள்ளைங்களையும் என்ன பண்ணுங்க, பேச வைங்க, பேசணும். எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வாயை திறக்க ஆசைப்படுறார். நீ உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நம்ம பேச பேச ஆண்டவருடைய காரியம் நமக்குள்ளே வெளிப்படும். நான் நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ எல்லாரையும் பைபிள் வாசிக்க வச்சுட்டு இருக்கேன் சிஸ்டர், வாசிக்கிறேன் ஒன்றுமே புரியலை அப்படின்வாங்க. நான் சொல்வேன், முதல்ல உட்காந்து வாசிங்க, நிச்சயமாக புரியாது. பைபிள் எத்தனை தடவை வாசித்தாலும் என்ன பண்ணாது, புரியாது. அதில் அவ்வளோ மிராக்கிள்ஸ் இருக்குது, அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, அவ்வளோ புதையல்கள் இருக்குது. ஈஸியாக எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது, தேடி எடுக்க முடியாது. இது ஒரு பயங்கர பொக்கிஷம், இது ஒரு புதையல் நிறைந்த ஒரு தங்கச் சுரங்கம். இதுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ புதையல்களையும் பொக்கிஷங்களையும் அள்ளிட்டு வரலாம். ஆனால் யாருக்கும் அது ஈஸியாக தெரியாது. ஏன்னா இந்த இந்த பர்த்திமேயு குருடன் மாதிரி தான். கண்கள் எப்படி இருக்கும் நமக்கு,
பைபிள் வாசிக்கும் போது குருடாயிரும், பொக்கிஷம் எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் சொல்லுவேன், வாசிங்க. எப்போ நீங்கள் வாயை திறந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பைபிள் என்ன பண்ணும் உங்களுக்கு புரியும். இன்னொருத்தருக்கு பேச பேச நமக்கு நம்மளோட பேசுகிற ஆண்டவர். இப்போ நின்று பேசிட்டு இருக்கேன்னா இந்த பிள்ளைகளுக்காக நான் ஆயத்தம் பண்ணிட்டு வரல, நான் ஒரு ஜனக்கூட்டத்துக்காக ஆயத்தம் பண்ணிட்டு தான் வந்து நின்று. ஆனால் ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணு, இவங்களுக்கு ஜபிக்க கற்றுக்கொடுன்னு சொல்லுகிற போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வாயை விரிவாய் திறக்கும் போது, நம்ம பேச ஆரம்பிக்கும் போது இந்த பொக்கிஷத்துலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெளிச்சத்தை தருவார். வெளிச்சத்தை தருகிற ஆண்டவர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்தகாரம் நீங்குகிற அந்த காரியம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கதை கேட்க போகிறேன். சிங்கம் பெருசா முயல் பெருசா? இப்போ இதுக்கு மட்டும் அழகா பதில் சொல்வீங்க இல்லை? சிங்கம் பெருசா முயல் பெருசா? எல்லாருக்கும் சொல்ல தெரியும் என்னதான் பெருசு, சிங்கம் தான் பெருசு. இப்போ இந்த முயலுக்கு ஒரு பசி எடுக்குது. இது என்ன பண்ணுதுன்னா பசிக்காக அப்படியே வெளியே உணவு தேட ஆரம்பிக்குது. தேடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் என்ன பண்ணிடுது, இந்த முயலை பார்த்துருது. இப்போ சிங்கத்துக்கு பயங்கரமான பசி. சிங்கம் என்ன பண்ணும், முயலை பிடிக்க போகுமா போகாதா? முயலை துரத்துது. இந்த முயல் ஒடியே போய் ஒரு சின்ன பாறை இடுக்கில் என்ன பண்ணிடுச்சு, போய் சேஃபாக உட்காந்துக்குச்சு. இப்போ இந்த சிங்கம் அதுக்குள்ளே கையை விட்டு பார்க்குது. வெறும் 6 இன்ச்சு தான் அது இடைவெளி. ஆனால் இந்த சிங்கத்துக்கு என்ன பண்ணலை, அந்த முயல் கையில் எட்டலை. இப்போ சிங்கம் என்ன பண்ணும், பயங்கரமாக கர்ச்சிக்குது. பயங்கரமாக அது கர்ச்சிக்கிறத பார்த்து இன்னும் ஒரு 4-5 சிங்கம் வந்துடுச்சு. எல்லாம் சேர்ந்து பயங்கர சத்தம் போடுது. ஆனால் அந்த முயல் என்ன பண்ணிடுச்சு, பாதுகாப்பாக அதில் படுத்து நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த சிங்கத்தால் என்ன பண்ண முடியல. இப்பவும் சொல்கிறேன், இப்பவும் நான் கேட்குறேன், சிங்கம் பெருசா முயல் பெருசா? சிங்கம் தான் பெருசு. ஆனால் அது போய் இருந்த அந்த கண்மலை இல்லை, அந்த சேஃப்டி இடம், அதுதான் அதை என்ன பண்ணுது, காப்பாற்றுது. இந்த உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் இருக்குது, பயங்கரமான பாவங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டோம்னா இந்த பயங்கரங்கள் எதுவும் நம்மளை என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ண முடியாது. உலகம் ஜெயிக்குமா, நம்ம ஜெயிப்போமான்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இதில் ஜெயிச்சிருவோம். எப்படின்னா ஆண்டவர் தான் அந்த கண்மலை. அந்த கண்மலைக்குள்ளே நம்மளுடைய பாதுகாப்பின் அந்த அடைக்கலம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இந்த ஆண்டவருக்கு பர்த்திமையை கூப்பிட்ட உடனே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாரு. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு முதல்ல தெரியும் எல்லாமே. அப்போவே முன்குறிக்கப்பட்ட காரியங்கள். இன்னைக்கு உட்காந்து இந்த செய்தியை கேட்குறீங்க, நான் பேசுகிறேன்னா ஏற்கனவே கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது தான் என்ன பண்ணும், இந்த உலகத்தில் நடக்கும். ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். எதுவுமே நம்ம நினைக்கிற காரியங்கள் அல்ல, ஆண்டவர் தீர்மானித்த காரியங்கள் நடக்கும். ஆனால் ஆண்டவருக்கு அவனுக்கு தெரியும், இவனுக்கு கண்ணு தெரில, அதான் கூப்பிடுறான்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி உடனே சொல்கிறார், நீ போகலாம். என்ன சொல்லிட்டாரு, ஏதாவது தொட்டு சுகமாக்குனாரா? நீ போகலாம். அவன் அப்படியும் அந்த விசுவாசத்தை விடலை. அவன் உடனே பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றாரு. நிறைய நேரம் நம்ம நினைப்போம் ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் டைரெக்டாக வரும், நம்மளை தொட்டு சுகமாக்குவார், இப்படியெல்லாம் நடக்கும், அப்படியெல்லாம் யோசிப்போம். இல்லை, சில நேரம் நமக்கு ஆண்டவர் சொல்வார் போ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடணும், கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட் என்ன சொல்கிறாருன்னு கவனமாக கேட்கணும். நிறைய நேரம் பிசாசும் நம்மளோட பேசுவான், சாத்தானும் நம்மக்கிட்ட பேசுவான், கடவுளும் பேசுவார். ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ண தெரிலனா, பிசாசோட சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா வாழ்க்கை எப்படி ஆயிரும், தப்பான டோருக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். ஆண்டவர் நமக்கு முன்னாடி திறந்த வாசலை தான் வச்சிருக்கிறாரு. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. ரொம்ப கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்க போது. அதனால தான் இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிறுவர்கள் பாலகர் வாயில என்ன பண்ண உண்டாக்குவேன், துதி உண்டாக செய்வேன்ற மாதிரி இந்த கடைசி காலத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. இப்போ இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நீங்கள் நினைப்பீங்க எப்படி என் பிள்ளை தீர்க்க தரிசனம் சொல்கிறான்ட்டு. ஆச்சரியப்படுற லெவலுக்கு இந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தில் ஜெபிங்க, முழங்கால் போடுங்க, இப்படி பண்ணுங்கன்னு நீங்கள் பேரண்ட்ஸ் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இவங்க பெரிய பெரிய ப்ராஃபிட்டாக மாறுவாங்க. உங்களுக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க,
தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இதை செய்யாதீங்க செய்யுங்கன்னு சொல்ற லெவலுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அவ்வளோ அதிசயங்களை செய்ய அவர் விரும்புகிற ஆண்டவர். அதுதான் அதிசயங்களை நான் காண பண்ணுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு அவனை நோக்கி சொல்லிட்டாரு என்ன செய்யணும்னு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் கேட்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். சில நேரம் நம்மகிட்ட என்ன பண்ணுவார், கேட்பார், நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போற. நிறைய நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கேட்பார், சர்ச்சுக்கு போறியா போலையா. இதெல்லாம் கூட நம்மளுடைய கேள்விகளில் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவையை நாமே ஒப்புக்கொள்ளணும். நம்முடைய தேவையை நம்ம தான் செலக்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இது தேவை. அதான் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் நாளைக்கு என்னவா ஆக போகணுன்றதை இப்போவே என்ன பண்ணணும், கேட்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நான் இன்ஜினியர் ஆகணுமா, நான் டாக்டர் ஆகணுமா, இல்லை அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இப்போ ஜாலியாக விளையாடிட்டே இருக்கலாம்லாம் இல்லை. என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்கிற ஆண்டவர். கிருபை கிடைக்கணும்னா தெளிவான அந்த ஜெபம் வேணும். கிருபை கிடைக்கணும்னா தெளிவான ஜெபம் வேணும். சும்மா எல்லாரையும் போல ஏதோ ஒரு ஜெபம் இல்லை. அண்ணால் கேட்குறா, குறிப்பிட்டு கேட்குறா. என்ன கேட்குறா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தாங்கன்னு கேட்குறா. பிள்ளையே இல்லை, ஆனால் என்ன கேட்குறா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு கேட்குறா. குறிப்பிட்டு கேட்கப்படுகிற ஜெபம். குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் உன்னை குணமாக்கினேன் என்று சொல்லலை, உன் விசுவாசம்னு சொல்றாரு. இப்போ உன்னை குணமாக்கிட்டேன்னு சொல்லலை, உன்னுடைய விசுவாசம் உன்னை என்ன பண்ணிச்சு, ரட்சித்ததுன்றாரு. சரி, நிறைய நேரம் ஆண்டவருக்குள்ள ஆழமாக வேர் விடணும். ஆழமாக வேர் விட்டாதான் நிறைய காரியங்கள் நமக்கு புரியும். உடனே பார்வை அடைகிறான் அவன். கிராஜுவலாக பார்வை வரல, சடனாக இல்லை, இம்மீடியட்டாக பார்வை கிடைக்கிது. உடனே இன்ஸ்டண்ட்டாக கிருபை வந்தால் எப்படி வரும்னா தாமதமாலாம் வராது, அப்படி சடனாக வரும். சடனாக வாழ்க்கை மாறும். சடனாக என்ன பண்ணும், வாழ்க்கை மாறும். நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில் பயங்கர சேஞ்சஸ் வரும். எப்படி வரும்னே சொல்ல முடியாது, ஏன்னா கிருபை. அதுதான் கிருபை. கிருபை அதான் நீங்கள் சொல்ல அருள் தாரும், அதுதான். கிருபையும் அருளும் ஒன்று தான். கிருபை நம்ம என்னைக்கோ ஒன்று ஜெபிச்சோம், இல்லை எனக்கு கிராஜுவலாக என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துகிட்டே இருக்குது, இல்லைங்க. ஆண்டவருடைய கிருபை வந்தால் வாழ்க்கையில் உடனே மாற்றங்கள் வரும். கிருபை வந்தால் தாமதம் இல்லாமல் மாற்றம் வரும். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஆல்டரில் 5 நிமிஷம் முட்டி போடுங்கன்னு விட்டுருங்க. 5 நிமிஷம் முட்டி போட முதல்ல கற்றுக் கொடுங்க. ஏன்னா இப்போ உள்ள சிஎஸ்ஐ ஆலயங்களில் பெஞ்சஸ் போட்டதுனால யாருக்கும் என்ன பண்ண முடியலை, முட்டி போட முடியலை. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பழக்கத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்க. பாட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பத்தாது, முழங்கால் போட வச்சுருங்க. 5 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு அந்த இதை கண்டிப்பாக சொல்லி கொடுப்போம். கொலோசியர் 2:15 சொல்வார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எதுக்காக ஆண்டவர் இவ்வளோ அவர் இவ்வளோ அடிப்பட்டு இவ்வளோ நொறுக்கப்பட்டு எதுக்கு வெற்றி சிறக்கிறார்னா, இராணுவத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு எதிரி இன்னொரு நாட்டை ஜெயிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிரி நாட்டில் உள்ள அந்த சேவகர்கிட்ட உள்ள எல்லா ஆயுதத்தையுமே ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்க. இப்போமா அதான் நடக்குது. போர் ஏன் நடக்குது, அவங்ககிட்ட உள்ள ஆயுதத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், தகர்த்தெறிஞ்சிடணும். ஏர்கிராஃப்ட் ஒன்றுமே போகக்கூடாது. அந்த வழித்தடத்தை என்ன பண்ணிடுறாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க. ஃப்ளைட்டு போக முடியலை, எதுவுமே பண்ண முடியல. என்னன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒவ்வொரு நாடும் என்னதை தகர்க்குது, அவனுடைய இராணுவ தளவாடங்களை தகுக்கும், ஏர்கிராஃப்ட் அந்த இதை தகுக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களோட வழித்தடங்களை தகர்த்துரும். இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த உலகத்தில் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ இது ஒன்றுமில்லாமல் ஒளிந்து விடுகிற காரியம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை வெளியரங்கமான கோலமாக்கினார். அவர் ஒன்றும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார், ரத்தத்தை சிந்தி கல்வாரியில நம்மளுக்காக வெற்றி சிறந்த ஆண்டவர், நம்மளுடைய பாவங்களுக்காக வெற்றி சிறந்த ஆண்டவர். அவரை என்ன பண்ணிட்டாரு, ஒண்ணுமே இல்லாம தரித்திர நிலைமைக்கு கொண்டு வந்த ஆண்டவர். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஏலி ஏலி லாமா சமத்கானின்னு அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஆண்டவரை பார்த்து கதறுகிற அந்த காரியம். ஆனால் நம்மளுக்கு ஈஸியாக போயிடுது இதெல்லாம் வார்த்தைகள். நம்மளுக்கு ஆழமாக இருதயத்தில் ஊடுருவி வேலை செய்தா ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய இருதயத்தில் அது ஆழமாக பதிதான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட சேரும்போது என்ன நடக்கும்னா, அவர்களுக்கென்று வாழக்கூடியவர்களாக வெளியரங்கமான ஒரு காரியங்கள், புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவருக்குள்ள வர வர என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்று ஒன்றாக வெளிப்படும்.
நமக்கே தெரியாது. நம்ம எப்படி இந்த லெவல்ல நின்னு பேசுறோம், என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்கத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்றேன், வெளியரங்கமாய் பலனளிக்கிற ஆண்டவர். அதை வெளியரங்கமாய் ஆக்கி கொண்டு வருவார். நம்ம நினைப்போம் நம்ம ஜெபிக்கிறது யாருக்கு தெரியும், நம்ம பண்றது யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. இவ்வளோ ஜெபிச்சேன், இத்தனை வருட காலமாய் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார்னு. ஆனா நீங்க ஆண்டவருடைய அந்த கிருபை வரும்போது, அதான் சொன்னல, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் வராது. ஒரே நாள்ல மாற்றம், ஒரே நாளையில ஒரு பெரிய வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில வரும். புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுக்கப்படும். எதுக்கு கொடுக்கப்பட்டது? புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால என்ன வரும்? புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எதெல்லாம் செய்த எல்லா பாவமும் என்ன பண்ணிச்சு? மன்னிக்கப்பட்டது. அதனால தான் இந்த 40 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருஷத்தில் நமக்கு ஒரு அழகான நாட்கள்னு சொல்லுவேன். நம்மளை அப்படியே ஒடுக்குகிற நாட்கள், நம்மளை உபவாசிக்கிற நாட்கள், வேதத்தை அதிகமாக தியானிக்கிற நாட்கள். நீங்கள் நினைக்கலாம், இங்கே எத்தனை பேர் பைபிளெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பைபிளை நீங்கள் முடிக்கலைன்னா வெட்கப்படுங்க, வேதனைப்படுங்க. ஏன்னா பைபிள் கண்டிப்பாக என்ன பண்ணும்? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வேதத்தை முடித்தே ஆகணும். சும்மா ஒரு தடவை முடிச்சிட்டேன், 2 தடவை முடிச்சிட்டேன்றதெல்லாம் பெருமை கிடையாது. டிஎல் மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி முடிப்பாராம். அன்றைக்கி ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், இந்த 40 நாளில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், பைபிள் முடிச்சிருவோன்னு ஒரு டீம் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. நான் என்னோட டீமில் இந்த இயர் ஃபுல்லாக, ஒரு இயரில் பைபிள் முடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கணும்? 4 அதிகாரம் வாசிக்கணும். ஒரு 8 மாதத்தில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் வாசிக்கணும். வாசித்தாதான் பைபிளை முடிக்க முடியும். கண்டிப்பாக முடிக்காதவங்க என்ன பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த லெந்து நாட்களில் கண்டிப்பாக நம்ம வருஷம் பிறந்த உடனே பெரிய பெரிய தீர்மானம் எடுப்போம், வாக்குத்தத்த அட்டையெல்லாம் கொண்டு போவோம். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண பழகிக்கோங்க. வேதத்தை வாசிக்கிறவங்க யூத் பிள்ளைங்களும் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. உண்மையிலே வேதத்தை என்ன பண்ணுங்க, பைபிளை வாசிக்கலைன்னா வெக்கப்படுங்க. கிறிஸ்தவன் சொல்லாதீங்க. கிறிஸ்தவன் சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு தடவையாவது பைபிளை வாசிச்சிருக்கணும். வாசிக்கலைன்னா ஐயோ நான் கிறிஸ்தவன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஐயோ நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் அவ்வளோதான், மற்றபடி வேதத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வேணுமா? உங்கள் வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு காரியத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை. சின்ன வயசுல என்ன பண்ணுங்க, தீர்மானம் எடுங்க. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு எதிராக செய்த எல்லா பாவமும் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டது.